அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு 166 சீட்ல போட்டிடுறாங்க. கூட்டணியில இருக்க சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு பார்த்தோம்னா ரெட்டையில 172 இடத்துல போட்டிடுது. அதிமுக முன்னால இருக்க 3 வாய்ப்புகள் என்னென்ன? ஒண்ணு, தனி பெரும்பான்மையோட ஆளுங்கட்சி வரத்து. ரெண்டாவது, கூட்டணியா ஆட்சிக்கு வரத்து. மூணாவது, எதிர்கட்சியா வரத்து. நாலாவது, 3வது இடத்தை பிடிக்கிறது. திமுகவுக்கு சொன்ன மாதிரியே அதிமுக 3வது இடத்தை பிடிக்கிறதுக்கு 99 புள்ளி எத்தனை 9னா போட்டுக்க அத்தனை பர்சன்டேஜ் கண்டிப்பாவே வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அதிமுக 3வது இடத்தை பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், கத்தம் கத்தம், அதிமுகவோட கதை முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கு கிட்டத்தட்ட வாய்ப்புல தான். அதனால முதல் வாய்ப்பு என்ன? தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சிக்கு வரது. அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். எம்ஜிஆர் இல்ல, ஜெயலலிதா இல்ல, ஒரே சாமி ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லி அதிமுக சேர்ந்தவங்க எல்லாருமே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரோட போட்டோவை பாக்கெட் வச்சுக்கிட்டு வளமாய் வந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டு மாசா சுத்தி தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 8 தோல்வி பழனிசாமி இல்ல, 10 தோல்வி பழனிசாமி இல்ல, அவர் லக்குல வந்தவர் இல்ல, ஹார்டு ஒர்க்ல வந்தவர், எங்களோட நிரந்தர பொதுச் செயலாளர் அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சரி, இவங்களும் சரி, கட்சியை விட்டு போனவங்களும் சரி, கட்சியை விட்டு நீக்கப்பட்டவங்களும் சரி, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரோட காலில் விழுந்துருவாங்க. அதன் பிறகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் இல்ல, இதய தெய்வம் புரட்சி தலைவிலாம் இல்ல, இதய தெய்வம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் மெரினா பீச்ல இன்னும் ஒரு 2 ஏக்கரை இப்ப ரெடி பண்ணி வச்சிட வேண்டியதுதான். ஏன்னா கட்சியில ஒரு அடிமட்ட தொண்டனா தொடங்கி எந்த சினிமா பின்புலமும் இல்லாம உழைச்சி 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 தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு 2017 இருந்து 2021 வரைக்கும் 4 வருஷம் எண்ணற்ற தடைகளை தாண்டி ஒரு ஆட்சியை முடிச்சு 2021 எதிர்கட்சி தலைவரா வந்து 2026 அவர் தனி பெரும்பான்மையோட முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவரு லக்கு இல்ல, ஹார்டு ஒர்க்கர்ன்றது ஒரு பக்கம் பதிவாயிடும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இது வரைக்கும் எத்தனையோ பேர் முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. ஆனா அவங்க யாரு முதலமைச்சர் ஆனாலும் அந்த ஒரு பெருமை விட ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை 2026 தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிட்டாருன்னா உண்மையிலேயே உழைப்பான உயர்ந்த முதலமைச்சர்னு சொல்லி அவரை வேற யாராவது பாராட்டுறாங்கன்னு தெரியல. அவர் மட்டும் தனி பெரும்பான்மையோட முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா உழைப்பால் உயர்ந்த தண்ணீரற்ற தமிழ்நாடு முதலமைச்சர்னு சொல்லி நான் பாராட்டுறேங்க. அடுத்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2வது வாய்ப்பு கூட்டணியா ஆட்சி அமைக்கிறது. ஒருவேளை அதிமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காம அதிமுக கூட்டணியா ஆட்சி அமைச்சாலும் அது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு வகையில பெருமை தான். ஆனா அது பெரிய வகையில பெருமை இல்லை. அவருக்கு மெரினா பீச்ல 2 ஏக்கர் இடம் பதிவு பண்ற அளவுக்கு பெருமையான்னு கேட்டா எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஆனா அவர் ஆட்சியே அமைக்க மாட்டான்னு சொன்னதுல இருந்து அவர் கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாலும் அதுவே பெரிய விஷயம்தான். பட் அவர் ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமைக்கிற பட்சத்துல அவர் எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாரு, பாமக எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்க, அமமுக எத்தனை சீட் ஜெயிக்கிறாங்க, முக்கியமா பாஜக எத்தனை சீட் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கிறதுனால கூட்டணி ஆட்சி அமைக்கிறது ஓகே, ஆனா பெஸ்ட் இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற வரைக்கும் அவர் என்னதான் முதலமைச்சரா இருந்தாலும் மற்றவங்க என்னதான் சொல்லுவாங்க, அவரை அடிமனை தான் சொல்ல போறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி பெரும்பான்மையோட முதலமைச்சர் ஆகணுன்றதுதான் அவருக்கும் அவரோட கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் ஆசையா இருக்கும். அவர் கூட்டணியோட ஆட்சிக்கு வந்தார்னா அது அவருக்கு மகிழ்ச்சியை தரலாம், மன நிம்மதியை தருமானது தெரியல. 3வது, மறுபடியும் ஒரு முறை ஆட்சிக்கு வராம எதிர்கட்சி தலைவராகிறது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 2026 எலெக்ஷன்ல ஆட்சிக்கு வரத்துக்காக செயல்படல, அவர் 2வது இடத்தை பிடிக்கிறதுக்கு தான் கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு விமர்சனம் அவர் மேல வைக்கப்பட்டுதான் வருது. அப்படி இருக்கும்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் ஒரு முறை ஆட்சிக்கு வராம எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாருன்னா அதுவும் 2021 வாங்கினதை விட எம்எல்ஏ சீட்டும் வாக்கு சதவீதமும் குறைஞ்சிருச்சுன்னா 8 தோல்வி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி ஆயிட்டாரு. ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போனதுனால ஓட்டும் குறைஞ்சிருச்சு, சீட்டும் குறைஞ்சிருச்சு. அம்மா சின்னம்மா அவங்களை பகச்சுக்கிட்டதுனாலதான் ஐயா இபிஎஸ் அவர்களுக்கு இந்த வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பல வகையான கட்டுக்கதைகளை கண்டிப்பாக எழுத தொடங்கிடுவாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னாடி இருக்க ஒரே வாய்ப்பு, தி பெஸ்ட் வாய்ப்புன்றது தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறது தான். அவர் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறாரா இல்லையான்றத எப்பவும் போல மே 4 தெரிஞ்சுக்கலாம். அதிமுக கூட்டணியில அதிமுக பத்தி பார்த்தாச்சு. அதனால நம்ம கூட்டணி கட்சிகள் பக்கம் நகருவோம். அந்த வகையில அதிமுக கூட்டணியில அதிமுகவுக்கு பிறகு அதிக சீட்ல போட்டியிட கட்சி பாஜக.
பாஜக 2021 போட்டியிட்டதை விட இந்த 2026 அதிகமான சீட்ல போட்டிடுறாங்க. அவங்க 2021 ஜெயிச்சதை விட இந்த 2026 அதிகமான சீட்டை ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம். ஏன்னா அவங்க 2021 வெறுமனே 4 சீட் மட்டும் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை அதை டபுளா பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. அது நடக்குமா நடக்காதான்றது மே 4 ரிசல்ட் வரும்போது தெரியும். ஆனா பாஜக 4 சீட்ல இருந்து 8 சீட்ல ஜெயிச்சா கூட பெரிய விஷயமானு கேட்டா கண்டிப்பாவே இல்லை. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக டபுள் டிஜிட்ல ஓட் பர்சன்டேஜ் எடுத்திருந்தாங்க. சட்டமன்ற தேர்தலில் பாஜக கண்டிப்பாவே 5% ஓட்டை தாண்டினாலே பெரிய விஷயம். டபுள் டிஜிட்ல எடுத்துட்டாங்கன்னா உலக சாதனை. ஆனா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால பாஜக போன முறை 4 சீட் ஜெயிச்சாங்க. அதை விட கம்மி ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுல தாமரை மலரவே மலராதுன்றது மறுபடியும் ஒரு முறை ப்ரூவ் ஆயிடும். ஒருவேளை 4 சீட்டு மறுபடியும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லை. அது டபுள் ஆகி 8ஆ வந்ததுன்னா ஓரளவுக்கு ஓகே. ஆனா பாஜகவுக்கு டபுள் டிஜிட் ஓட்டை ஈக்குவல் பண்ணணும்னா பாஜக என்ன பண்ணணும்? 27 சீட்ல போட்டிடுறாங்க. மொத்தமா தாமரை கிட்டத்தட்ட 33 சீட்ல கலையரங்க இருக்கு. அதனால 33ல பாதி 16, அதாவது 17 சீட்டு கிட்ட ஜெயிச்சா மட்டும்தான் அது 2024 வாங்கின ஓட் பர்சன்டேஜ்க்கு ஈக்குவலா இருக்க முடியும். பாஜக 4 சீட் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா? 8 சீட் ஜெயிச்சா என்னவாகும்? அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. பாஜக தன்னோட ஹோல்ட தமிழ்நாட்டுல பெருசா கொண்டு போகணும்னா பாஜக 17 சீட்ல கண்டிப்பா ஜெயிக்கணும். ஒருவேளை பாஜக 17 சீட்டை ஜெயிக்காம 10க்கும் குறைவா ஒற்றை இலக்கத்துல சீட்டு ஜெயிச்சு ஓட் பர்சன்டேஜ் 5% கீழே குறைஞ்சி அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ண காலம் போய் மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணிடுவாரு. அதனால 2026 தேர்தலுக்கு பிறகும் பாஜக தமிழ்நாட்டுல காலுன்ற ட்ரை பண்ணனா பாஜக கண்டிப்பாவே 17 சீட் ஜெயிக்கணும். ஜெயிப்பாங்கன்னு கேட்டா அதுக்கு ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி இந்த வீடியோஸ்லயே சொன்ன மாதிரி 99.999% வாய்ப்பே இல்லை. அதனால நம்ம அப்படியே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பக்கம் நகருவோம். அமமுக 11 சீட்ல போட்டிடுறாங்க. ஐயா தினகரன் அவர்கள் யாரு? ஆர்கே நகர் வெற்றி வீரர். அவர் யாரு? ஓபிஎஸ் அவர்களை கமெண்ட் பண்ணவரு. ஐயா இபிஎஸ் அவர்களையும் கமெண்ட் பண்ணவரு. ஆர்கே நகர்ல ரெட்டல உதயசூரியன் சொல்லி 2 சின்னத்தையும் சும்மா காலி பண்ணி பாசா ஜெயிச்சவரு. அவரு 2019 சின்னமே கிடைக்காம சுயேட்சியா நின்று கிட்டத்தட்ட 4%ஓ 3% ஓட்டு எடுத்திருந்தாரு. 2021 மறுபடியும் போட்டிட்டாரு. அவர் மட்டும் ஸ்ட்ராங்கா மறுபடியும் ஒரு தனித்து போட்டி இருந்தாருன்னா அவரோட ஓட்டு சதவீதம் கண்டிப்பாக கூடி இருக்கும். ஆனா அவரு 2021 கூட்டணி வச்சாரு. 2024 கூட்டணி வைக்கிற பேர்ல ரொம்ப கம்மியான சீட்ல போட்டிட்டாரு. இப்ப யாருக்கிட்ட பிரச்சனை பண்ணவுமோ அவங்ககிட்டயே அது கூட்டுல சேர்ந்துட்டு 11 சீட்டு வாங்கிட்டாரு. 11 சீட்டு வாங்கினாரு. அவராச்சும் போட்டிட்டாரா? அவரும் போட்டிடல. இந்த 2026 தேர்தல் பிரச்சாரத்தப்ப அமமுகன்ற ஒரு கட்சியை பற்றி பெருசா டாக் இருந்தான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாவே இல்லை. இப்படி இருக்கிறதுனால அமமுக 11 சீட்ல போட்டிட்டு 1-2 சீட்ல ஜெயிச்சாலே பெரிய விஷயம்ன்ற மாதிரிதான் இருக்குது. ஒருவேளை அமமுக 5 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய சாதனை. ஆனா அமமுக எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்கிறது இங்க முக்கியம் இல்லை. அதிமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைச்சிருச்சுன்னா அந்த சீட் எதுவுமே பயனற்றதா போயிடும். ஒருவேளை அதிமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காம அப்ப அமமுக ஒரு 5 சீட் 6 சீட் ஜெயிச்சாங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அப்ப கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சரவையில அமமுகவுக்கு பங்கு தருவார்ன்றது கேள்விக்குறியான விஷயம்தான். அதனால அமமுகவுக்கு இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் எலெக்ஷன்ல போட்டியிடாம போனது அந்த வாய்ப்பை இன்னும் மங்க செஞ்சிருக்கின்ற சொல்லிட்டு நாம் அப்படியே பாமக பக்கம் நகருவோம். சின்ன ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களோட பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 18 சீட்ல போட்டிடுறாங்க. இந்த 18 சீட் விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தொகுதியிலும் போட்டிட்டு 5% கிட்ட ஓட்டு எடுத்திருந்தாரு. அவர் ஒருவேளை இதே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியை 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தலும் தொடர்ந்து திரு சீமான் அவர்கள் மாதிரி முயற்சி பண்ணியிருந்தாருன்னா அந்த 5% ஓட்டுன்றது 6, 7, 8, 9 சொல்லி அதிகமாயிருக்கலாம். ஐயா ராமதாஸ் அவர்களும் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு ஜாதிக்கான தலைவர் இல்லை, தமிழ்நாட்டுக்கான தலைவர்கள்ட்ட ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஆனா 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி சொன்னவர் 2019 கூட்டணி போயிட்டாரு. 2021 மறுபடியும் கூட்டணி, 2024 வேற கட்சியில கூட்டணி.
இப்ப 2026ல 2021 பிளஸ் 2024 இணைச்ச கூட்டணி சொல்லி மறுபடியும் ஒரு முறை கூட்டணியில 18 சீட்ல போட்டிடுறாரு. சரி, 18 சீட்ல போட்டிடுறாரு. அப்பாவோட பிரச்சனை பண்ணி அதிமுக கூட்டணியில் இருக்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்ன பண்ணிருக்கணும், அவர் நேரடியா தேர்தல்ல களம் கொண்டிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரு ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆயிடுவாரு. ஐயா கமல்ஹாசன் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆயிடுவாரு. அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் அவரும் ராஜ்யசபா எம்பி ஆயிடும்னு சொல்லி சுதீஷ் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆனாரு. இளையராஜா ராஜ்யசபா எம்பி ஆனாரு. சச்சின் டெண்டுல்கர் ராஜ்யசபா எம்பி ஆனாருன்றதுலாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அன்புமணி ராமதாஸ், கமல்ஹாசன், சி வி சண்முகமான தலைவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆகிறது எனக்கு சுத்தமாக உடம்பாடு இல்லை. இதை பத்தி நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவங்க இந்த மாதிரி ராஜ்யசபா எம்பி ஆகி மக்களை கண்ட்ரோல் பண்ற அமைச்சரா பிரதம மந்திரி ஆயிடுறாங்க. இந்த மாதிரி முறைகளை சுத்தமா ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை சீமானவர்கள் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு திட்டம் வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பெருந்தலைவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆகன்ற விஷயம் தடுக்கப்படும். சரி, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. அவரு இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டி இல்லை. ஏங்க, அன்புமணி ராமதாஸ் போட்டிட்டா என்ன, ஒய்ஃப் போட்டிட்டா என்ன, ரெண்டுமே ஒன்று தானங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே, அப்படி கூட வச்சுப்போம். பாமக 18 சீட்ல போட்டிடுறாங்க. பாமகவோட பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது திமுக ஆட்சி வந்தா வரட்டும், வராட்டா போட்டோம். அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வரலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா பாமகவோட பாயிண்ட் ஆஃப் வியூல, அன்புமணி ராமதாஸ் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அவர் ரெண்டு விஷயத்த ப்ரூவ் பண்ணணும். ஒன்னு, 2021 சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ணதை விட அதிக சீட்ல வின் பண்ணணும். 2021 ஆன ஓட் பர்சன்டேஜை விட அதிக பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கணும். ஏன்னா இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ரெண்டு பேருக்குள்ள போட்டி, ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் தான் போட்டியே. இதில் ஐயா ராமதாஸ் அவர்கள் சின்னம்மா சசிகலோட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு 38 சீட்டு கிட்ட போட்டிடுறாரு. இந்த 38 சீட்லயும் ஐயா ராமதாஸ் அவர்கள் கண்டிப்பாவே ஜெயிக்க போறது இல்லை. இந்த 38 சீட்டையும் சேர்த்து வச்சு ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு 1% ஓட்டு எடுத்துட்டாலே பெரிய விஷயம். ஆனா அவர் எடுக்க போற அந்த 1% ஓட்டுன்றது அதிமுகவோட ஓட்டோ திமுகவோட ஓட்டோ இல்ல, சின்ன ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களோட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போக வேண்டிய ஓட்டு தான். அப்படி இருக்கிறதுனால அன்புமணி ராமதாஸ் அவரோட பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 18 சீட்ல போட்டிட்டு 2021 வாங்கின சீட்டை விட அதிகமா சீட்டு ஜெயிக்கணும். 2021 வாங்கின வாக்கை விட அதிகமா வாக்கு வாங்கணும். இந்த ரெண்டு விஷயமும் நடந்தா மட்டும்தான் அப்பாவை தோற்கடித்த மகன்ன்ற பெயரை எடுக்க முடியும். ஒருவேளை சீட்டும் குறைஞ்சி ஓட்டும் குறைஞ்சி அந்த ஓட்டு பர்சன்டேஜ்ன்றது எப்பவுமே பாமக வாங்குற அந்த ஆவரேஜ் ஓட்டை விட குறைஞ்சிருச்சுன்னா ஐயா அன்புமணி ராமதாஸ் அவரோட கதையும் கத்தம் தான். ஆனா வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சின்ன ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வச்சிருக்காரு. இப்படி ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறதுனால பாட்டாளி மக்கள் கட்சி 2021 வாங்கினதை விட அதிக சீட்டு, 2021 வாங்கினதை விட அதிக வாக்க வாங்கறதுக்கு தான் அதிகமா வாய்ப்பு இருக்கு. பட் இது எல்லாமே மே 4 ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரிய வரும். கடைசியா சின்னம்மா சசிகலா மேடமும் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஒரு 82 சீட்டுன்ற மாதிரி போட்டிடுறாங்க. அவங்க கண்டிப்பாவே 82 சீட்ல எந்த இடத்துலயும் ஜெயிக்க போறது இல்லை. அவங்களும் இந்த 82 சீட்ல போட்டிட்டு ஒரு 1% ஓட்டை எடுத்துட்டாலே பெரிய விஷயம். ஆனா அவங்க எடுக்க போற ஓட்டுன்றது ஐயா டிடி வினோத் அவர்களுக்கு போக வேண்டிய ஓட்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போக வேண்டிய ஓட்டு தான். அதனால அவங்க எடுக்க போற ஓட்டும் யாருக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறதையும் மே 4 ரிசல்ட் ஒரு பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும்.